அமெரிக்காவில் 50% வரி போட்டாரு ட்ரம்ப், போடட்டும். இந்திய மாணவர்கள் இனிமேல் நாங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படிக்க மாட்டோம்னு ஒரு முடிவெடுக்க சொல்லுங்க. இங்க சென்னையில இருந்து போற இந்தியன் ஸ்டூடெண்ட்லாம் நீ படிக்கிறதுக்காக போகாதரா, இந்தியாவில் இல்லாத பல்கலைக்கழகமா, நம்ம ஊர்ல இல்லாத ஐஐடியா, நம்ம ஊர்ல இல்லாத ஐஐஎம்மா, இங்க இல்லாத காலேஜா, படிங்கன்னு. அங்க போய் என்ன படிச்சு என்ன செய்ய போற? அப்படி ஒரு சொபிஸ்டிகேஷன் வேண்டாம். இந்தியாவிற்கு பாடம் புகட்டணும்னு நினைச்ச ட்ரம்புக்கு நாம பாடம் புகட்ட முடியும்? இனிமே பொருட்கள் வாங்கினா பலசரக்கு ஜாமான்ல இருந்து டெக்ஸ்டைல்ல இருந்து நம்மளை சுத்தி சுத்தி கடைகள் இருக்கு. சுதேசி கடைகள் இருக்கு, தேசி கடைகள் இருக்கு. எல்லா பக்கமும் நம்ம ஊர் அண்ணாச்சி கடை இருக்கு, வாங்குங்க. அண்ணாச்சி கடையை விட்டுட்டு ஏங்க அமேசான்ல போய் வாங்குறீங்க? அமேசான்ல வாங்கினா அமெரிக்காவுக்கு தான் லாபம். You stop purchasing from Amazon. You stop going to study in US. இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய டாக்டர்கள்லாம் என்னடா ராஸ்கல், எங்க தேசத்தின் மேல 50% வரி போடுற, நாங்க எல்லாம் எங்க ஊருக்கே திரும்ப போறோம்னு அமெரிக்காவில் இருக்கிற இந்திய டாக்டர்கள் நாளைக்கு அறிவிக்கட்டும். நாளை மறுநாள் ட்ரம்ப் அதை வாபஸ் வாங்குறானா இல்லையான்னு பாருங்க சார். இன்னைக்கு இந்தியா இல்லைன்னா உலகம் இயங்காது. எழுதி வச்சுக்கோங்க, இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ, இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ, இந்த உலகத்திற்கு இந்தியா தேவை. நம்ம மாணவர்கள் போய் படிக்கலைன்னா உலகத்துல நிறைய பல்கலைக்கழகங்கள் ஆஸ்திரேலியால இருந்து, கனடால இருந்து, அமெரிக்கால இருந்து மூடி தொலைக்க வேண்டியதுதான். நம்ம ஊர் நர்ஸுகளும் டாக்டர்களும் இல்லைன்னா நிறைய ஐரோப்பிய மருத்துவமனைகள், அமெரிக்க மருத்துவமனைகள் இயங்காது. ஒருபடி மேல சொல்றேன், நம்ம ஊர் கன்னியாஸ்திரியும் நம்ம ஊர் பாதிரியாரும் போகலைன்னா மேற்கத்திய நாடுகள்ல எந்த சர்ச்சும் எங்காது. எல்லாம் கிழவனா இருக்கான் எல்லா பாதிரியாரும். 90 வயசு 95 வயசு தான் யங்கஸ்ட் பிரீஸ்ட். அங்கே எந்திரிச்சு கூட வீல் சேரை விட்டு எந்திரிக்க முடியாது. அவர்களுக்கெல்லாம் இங்க இருந்து நம்ம ஊர் பாதிரியார் போய் அங்க கிறிஸ்டியன் சர்ச்சில் சர்வீஸ் நடத்துறாரு. நம்ம ஊர் கன்னியாஸ்திரி அக்கா, நம்ம அக்கா அங்கே போய் சர்வீஸ் பண்ணுது. இந்தியா இல்லைன்னா இல்லைங்க, நம்ம இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? நரேந்திர மோடி ஒரு தடவை அமெரிக்காவிலே போய் சொன்னார், ஐடினா அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும்னு கேட்ட அமெரிக்காவில் இந்தியன் டேலண்ட்னு சொல்லுங்க. இந்தியன் டேலண்ட் என்ன நடந்துட்டு இருக்கும் எதுவும் தெரியாம. நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல தான் நிறைய கிறுக்கனுங்க இருக்காங்க அரசியல்ல. ட்ரம்ப் சொல்றேன் அப்பெல்லாம் நினைக்காத, நான் தான் உலகத்திலே பெரிய கிறுக்கன். நீங்க என்னைய விட்டுட்டு அந்த கிரெடிட்டை உங்க ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் கொடுக்காத, நான் பெரிய கிறுக்கன் அவங்க எல்லாம் விட. அவனுக்கு பாவம் நோபல் பரிசு வாங்கணும்னு ஆசை. நரேந்திர மோடி நீ தான் போர் நிறுத்தம் கொண்டு வந்தேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் நான் தலையிடுவேன், காஷ்மீர் பிரச்சனை இல்லை, நான் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ட்டாரு. காஷ்மீரை பற்றி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்தியாவும் பாகிஸ்தான் ட்ரம்ப் சொன்னா. காஷ்மீரை பற்றி பேசுவோம், மோடி சொன்னார். காஷ்மீரை பற்றி பேசுவோம், பாகிஸ்தான் கூட பேசித்தான் ஆகணும். ஆனால் பாக்கு ஆக்குபைடு காஷ்மீரை பற்றி மட்டும்தான் பேசுவோமே தவிர இந்தியாவில் உள்ள காஷ்மீரை பற்றி பேச மாட்டோம். அதுக்கு சரியானு கேட்டார் மோடி. ஏன்னா இருந்தாலும் நம்மளை தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கானே, என்ன பண்ணலாம்? 50% டேக்ஸ் போடு, பார்த்துக்கலாம். இது மாதிரி எத்தனை 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 பார்த்துருக்கோம். ஒரு 500 வருஷமாக இதான பார்க்குறோம். காலனைசேஷன், எக்கனாமிக் காலனைசேஷன், மார்க்கெட் காலனைசேஷன், இதெல்லாம் சந்திச்சு தான் நம்ம வந்திருக்கோம். இந்தியா 140 கோடி மக்கள் இருக்கிற தேசங்க. 140 கோடி மக்களுக்கு சாப்பாடு, துணிமணி, காய்கறி, குடிக்க தண்ணி அத்தனையும் கொடுக்குற இந்த பாரத தாய் இன்னும் மிச்சமுள்ள காலத்துக்கும் கொடுக்க மாட்டாளா என்ன? அதெல்லாம் கொடுப்பா. உடனே யாரையும் பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் போட மாட்டா. நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறப்ப நம்முடைய உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன் தான். அன்னைக்கு நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொடுத்துட்டு அறிவிச்சுட்டு கனடா நாட்டில் போய் கேர் நிறுவனத்திலிருந்து கோதுமை வாங்கிட்டு வந்தார். உலகமெல்லாம் போய் நான் ஏதாவது பண்ணி வாங்கிட்டு வரேன்டா, நீ படிடான்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அவ்வளவு உணவு பஞ்சம். இன்னைக்கு செங்கோட்டையில் சுதந்திர தின கொடி ஏற்றி வைத்து விட்டு நரேந்திர மோடி அறிவிக்கிறார், இன்னைக்கு எங்களுடைய உணவு உற்பத்தி 350 மில்லியன் டன்னு. வெறும் 50 மில்லியன் இல்லை, இன்னைக்கு 140 கோடி மக்களுக்கு சர்ப்ளஸ் ஃபுட்டு வச்சுருக்கோம். ஃபுட் செக்யூரிட்டியில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். உலக மன்றங்கள் அனுமதித்தால் ஏழை நாடுகளுக்கு இலவச உணவு கொடுக்க இந்தியா தயார்னு சொல்கிறார். எங்கே இருந்தோம், எங்கே போயிருக்கோம். அதனால் இந்த மாதிரியான பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் விட்டுறோம்.